ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகிரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அதாவது ஒரு கார் வாங்கணும்னா எப்படி வாங்கணும், அதாவது இஎம்ஐயில் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை ஃபுல் கேஷாக வாங்குறது பெஸ்ட்டாக, இஎம்ஐயில் வாங்கினா யாருக்கு கரெக்டாக இருக்கும், யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்காது, ஃபுல் கேஷில் வாங்கினா யாருக்கு சூட்டபுளாக இருக்கும், யாருக்கு சூட்டபுளாக இருக்காது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. அதனால் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம காணொலியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது ஒரு கார் இப்போ அத்தியாவசியமான ஒரு பொருளாகிடுச்சு. ஏன்னா முதல்லாம் 1990க்கு முன்னாடியோ பார்த்திங்கன்னா ஒரு காருன்றது அவ்வளோ ஈஸியாக அக்சசிபிளாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இல்லை. இப்போதைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு 2 லட்ச ரூபா இருந்தால் கூட இப்போ என்னாச்சுன்னா கொடுத்து டவுன் பேமெண்ட்டை கட்டிட்டு மிச்சத்தை இஎம்ஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை இப்போ எல்லா கார் பிராண்ட்லேயும் எல்லா இதுலேயும் அது அக்சசபிளாக இருக்குது. அதனாலே எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற பொருளாகவும் ஆகிப்போச்சு. அதை வாங்குகிற மாதிரியான மைண்டை மக்களுக்கு திணிச்சிட்டாங்க. அதனால் கார் தேவை அப்படின்ற மாதிரி தேவைன்னு இல்லை, எனக்கு அதாவது விருப்பம் அப்படின்றத தேவையாக மாற்றிக்கிட்டாங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தேவையில் இருந்தால் அத்தியாவசியம் அப்படின்னு நினச்சா மட்டும் அதை வாங்குங்க. இல்லை அத்தியாவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப வாங்காதீங்க. ஏன்னா அத்தியாவசியம் இல்லாமல் அந்த ஒரு பொருளை வாங்கும்போது அத்தியாவசியமான ஒரு பொருள் உங்களை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கும். ஏன்னா அதை அடைக்க முடியாமல் அந்த பொருளை விற்றுட்டு தான் இதை அடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் இப்போ கார் எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, கார் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க. அதாவது பர்சனல் யூஸுக்கு சொல்கிறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அதாவது மிடில் கிளாஸ் தான் சொல்கிறேன், பணம் இருக்கிறவங்களை பற்றி நான் பேசவே வரல, நம்மளை மாதிரி பணம் இல்லாதவங்களை பற்றி தான் பேசுகிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க பணத்தை சேர்த்து வச்சுட்டு, அதாவது இன்றைக்கி எடுக்கணுன்ற அதாவது தேவைகள் இல்லை, ஆனால் எப்போயா ஒரு வாட்டி தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதை தவிர்த்துட்டு சேர்த்து வச்சுட்டு பணத்தை ஒரு 2-3 இயர்ஸ்க்கு சேவிங் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்து 2 வருஷம் கழிச்சு வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா அது நீங்கள் நினைப்பீங்க அவ்வளோ அந்த 2 வருஷம் கழிச்சு வட்டி எவ்வளோ ஆகுறது வண்டிக்கு, அந்த வட்டி தான் நான் மாதம் மாதம் கட்டுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க. அது இன்னும் டபுள் ஆகும் நீங்கள் கட்டுற பணம் இப்போ இஎம்ஐயில் எடுத்தால் உடனே எடுத்தால். அதனால் அப்படி எடுக்கிறது பெஸ்ட்டு. பர்சனல் யூஸுக்கு மிடில் கிளாஸுக்கு பணம் கம்மியாக இருக்கிறவங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். பணம் ஜாஸ்தியாக இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களுக்கு நான் சொல்லவே கிடையாதுங்க. அடுத்து இந்த இஎம்ஐயில் இப்போ எனக்கு தேவை, இஎம்ஐயில் வாங்கணும், அந்த வண்டியை வச்சு தான் எனக்கு வருமானமே இருக்குது, அந்த வண்டியை வச்சு தான் எனக்கு தொழிலே இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இஎம்ஐயில் போகலாம். ஏன்னா அந்த வண்டியை வாங்கி அந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி அந்த வாடகைக்கோ ஹையர் பேசிஸிலோ கொடுத்தா தான் போனால் தான் அவருக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஓட்டுநர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை தான் வாங்கலாம். ஆனால் வாங்கினா இஎம்ஐயில் வாங்கினா எவ்வளோக்குள்ளே வாங்கி கட்டுறது மாதிரி இருந்தால் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். 3 இயர்ஸ் மேக்ஸிமம் 4 இயர்ஸ் மினிமம் 3 இயர்ஸ்க்குள்ளேயே கட்டுங்க. ஏன்னா அதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் டெனர் வருஷம் கட்டுற வருஷம் கூட்டிகிட்டே போக பணத்தோட வட்டியும் கூட்டிகிட்டே போகும். பேங்க்கு தான் நம்ம ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அதை கம்மி பண்ணுறது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் அதை கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி டவுன் பேமெண்ட் எப்போயுமே ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது டவுன் பேமெண்ட் நம்ம கம்மியாக கொடுத்துட்டு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு 12 லட்ச ரூபா கார் வாங்க போகிறோம்னா 10 லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டிங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வட்டி மட்டுமே 5 இயர்ஸ்க்கு போட்டிருந்தீங்கன்னா வட்டி மட்டும் 4 லட்ச ரூபா மேலே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை மைனஸ் பண்ணுறது, அதாவது குறைக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணணும்னா, நீங்கள் டவுன் பேமெண்ட் ஜாஸ்தி கொடுத்துட்டு டெனர் பீரியட் கம்மி பண்ணிங்கன்னா நம்ம பணத்தை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாதம் மாதம் வாடகை வரும், அவர் வாடகை மூலமாக கட்டிக்கிறவர், அது மூலமாக அவர் லைஃபும் போகும். ஆனால் பர்சனல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நினைக்கிறவங்களுக்கு அது அப்படியே உல்ட்டா. அதை சேர்த்து வச்சு மொத்தமாக வாங்குறது பெஸ்ட்டு. அப்படியே இஎம்ஐ வாங்கினாலும் அவங்க மாதம் மாதம் கட்டிட முடியுமா அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் பர்சனல் யூஸ் பண்ணுறவங்க பர்சனலாக தேவைன்றவங்க அந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கணும். ஓகே, இஎம்ஐ பற்றி பேசி முடிச்சாச்சு. ஃபுல் கேஷ் எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் இதுலேருந்து ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இஎம்ஐயில் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் தேவைகள் இருந்தால் இஎம்ஐயில் எடுங்க. அதுவும் இஎம்ஐயோட வருஷம், அதாவது ரொம்ப தூரம் போயிடாமல் 3 வருஷத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. டவுன் பேமெண்ட் ஜாஸ்தி கட்டுற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதாவது வாடகைக்கு விடலாம், மாதம் மாதம் கட்டிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதாவது மாதம் கட்ட முடியாது, 2 மாதத்தில் ஒரு வாட்டி தவறிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இஎம்ஐ சைடு போகாதீங்க. உங்கள் சிவில் ஸ்கோரையும் அது பாதிக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஏதாவது நீங்கள் தேவைன்னு நினச்சி லோன் போகும்போது பேங்க்லேருந்து லோன் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் சொந்த பந்தத்தை கொடுத்தா உடனே சொன்னோம்னா உடனே கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சொந்த பந்தம் நீங்கள் கார் வாங்க போகிறீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லி மட்டும் பாருங்கள், அவங்ககிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் வருதுன்னு. அவங்ககிட்ட நேராக பேசும்போது சூப்பர்ப்பா, நல்லதுப்பா, வாங்கிப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் தூரத்தில் போய்ட்டு சொல்லுவாங்க, இவனுக்கு வேலை இல்லை, இதான் பெரிய பில்டப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறவங்க தான் ஆள் இருப்பாங்க. அதனால் பேங்க்கில் நீங்கள் திரும்பவும் வட்டி வேணும், அதாவது கடன் வேணும் அப்படின்னு நினச்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இஎம்ஐயில் கட்ட முடியலன்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அதில் போகாதீங்க. ஏன்னா உங்கள் சிவில் ஸ்கோர் டவுன் ஆச்சுன்னா திரும்ப பேங்க்லேருந்து லோனு கிடைக்காம போயிடும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் மேக்ஸிமம் சொன்னது தான், கேஷ் பெஸ்ட்டு, இஎம்ஐ
கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வண்டி வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இது என்னோடய பர்சனல் சஜஷன் தான், ஒப்பீனியன் தான். நீங்கள் இந்த ஒப்பீனியனை நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்கள் கையில் இருக்குது. டிசிஷன் உங்களது. ஓகேங்களா? பாய் பாய். See you on another video. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.